பொருளாதார மேம்பாடு. இதை பற்றி பேசுகிறதற்கு என்ன அவசியம் அப்படின்னு முதல் 3 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு பேச போகிறேன். இதை பற்றி நம்ம அறிந்து கொள்றதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொருளாதார மேம்பாட்டுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் தொடர்பு உண்டு. உங்களுக்கு பொருளாதார மேம்பாடுனா புரியும்னு நான் நினைக்கிறேன். பொருளாதாரங்கிறது பணம். பணத்தில் ஒரு தன்னிறைவுள்ள, மீதம் எடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை. அதாவது பொருளாதார வளர்ச்சி, வீழ்ச்சி அல்ல, வளர்ச்சி. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 1000 ரூபா சம்பளத்தில் இருந்தேன். 10 வருஷம் ஆகுது, இப்போ நான் ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் இருக்கேன். அடுத்த வருஷம் என்னை கேட்கும்போது 60,000 ரூபா இப்போ நான் வாங்குகிறேன். அடுத்த 10 வருஷம் கழித்து நான் 1,00,000 ரூபா வாங்குகிறேன். இப்படி பொருளாதாரத்தில் நான் வளர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனியாக இருந்திருப்பேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு சோறு போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா கூட நான் வீட்டில் தங்கி இருந்திருப்பேன். இப்போ எனக்கு நான் வாங்கின 1000 ரூபா மிச்சம்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, பிள்ளைகள் பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறது இன்றைக்கி எவ்வளவு பெரிய சவாலுங்கிறது உங்களுக்கு புரியும். அல்லது கவர்மெண்ட் காலேஜ்லேயே கூட அந்த பிள்ளைகள் படித்தாலும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பூர்த்தி செய்கிறதற்கான பணம் எனக்கு அவசியம். அது மட்டுமல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1000 ரூபா வாங்கும்போது என் சொந்த பந்தம் ஒருத்தருமே எனக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க. வந்து சாப்பிட்டு போடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்புறம் நாளடைவில் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. என் கல்யாணத்துக்கு மொய் எழுதின எல்லாரும் எனக்கு பத்திரிக்கை கொடுத்து மொய் எழுதிட்டு போகணுமா? அப்போ நான் என்ன செய்யணும்? கடமைகளை செய்ய வேண்டியது இருக்குது. பாருங்க, அப்படித்தான். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு வியாதி, நோய் வருகிறது. அன்னைக்கு வாங்கின 1000 ரூபாய் வச்சு நான் இன்னைக்கு மருத்துவம் பார்க்க முடியாது. சின்ன வியாதிக்கு சின்ன செலவு, பெரிய வியாதிக்கு பெரிய செலவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய பொருளாதார நிலை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பொருளாதார நிலையை நான் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? தானா என்ன செய்யாது, அப்படியே வளராது. நாம் வளர்க்க வேண்டும். இதில் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறியவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. புரியுதா? ஆமாம். இப்போ பெண்களில் சிலர் வேலைக்கு போகிறாங்க. ஏன்? ஆண்கள் அவங்க வீட்டில் இருக்கிற அவருடைய கணவன்மார் சம்பாதிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு போதாது. அப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, நம்முடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை கிடைக்குது, அது ஒரு நல்ல வருமானம் வருது அப்படின்னு போகிறவங்க இருக்கிறாங்க. அது நல்லது, அது நல்லது. யாரும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. காலையிலே எழுந்திரிச்சு அறக்க பறக்க வேலையை பார்த்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு உட்கார்ந்து தூங்குறது, மல்லாக்க பார்த்து கனவு காண்றது, பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து வெட்டி கதை பேசுறது, அப்புறம் எங்கேயாவது துணி கடைக்கு போய் அவன்கிட்ட இருக்கிற அத்தனை துணியும் கீழே இறக்கி போட்டு அதில் ஒரு திருப்தியோட வீட்டுக்கு வர்றது, என்ன செல்ஃபோனை நோண்டுறது. இப்படி வெட்டியாக நேரத்தை போகக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற நேரம் விலையேற பெற்றது. உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்கள் சூழலுக்கு ஏற்ப உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ 1 மணி நேரம் இருக்குது. இதில் நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்க வேண்டாம், 10 ரூபா சம்பாதிச்சா கூட அந்த 1 மணி நேரத்துக்கு 10 ரூபாய் என்பது வருமானம். நீங்கள் வருவாய் ஈட்டாத ஒவ்வொரு நேரமும் வருவாய் இழக்கிறீர்கள் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு,
நமக்கு அப்படி ஒன்றும் வீட்டில் இருக்கிற மனைவிமார் போய் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிறத யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேனேஜ் தம். அதை நிர்வாகம் பண்ணுறது, அதை பெருக்கிறதற்கான ஒரு உத்தரவாதம் வீட்டில் இருக்கிற மனைவிகளுக்கு இருக்கிறது என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹாவ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் யுவர் ஹஸ்பண்ட். பொருளாதார வளர்ச்சியில், பணத்தில் நாம் வளருவதற்கு கணவன் மனைவி இருவருக்குமே சம பங்கு இருக்கிறது. அவர் வார்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க, நீங்கள் வார்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதனால் பொருளாதார வளர்ச்சி என்பது நமக்கு தேவை. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்படி நாம் பொருளாதாரத்தில் வளரணும் அப்படிங்கிறதுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும், ஏன்னா சபை ஆவிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு போதிக்கிற இடம். சபை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்டு பண்ணுற ஒரு இடம். அதில் நான் எதுக்கு ஃபினான்சியல் டெவலப்மெண்ட் பற்றி பேசணும்? நான் ஏன்னா ஃபினான்சியல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. அப்போ நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாம் பொருளாதாரத்திலே வளருவது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம் நாம் பொருளாதாரத்தில் வளருவது. 2 சாமுவேல் 6:11 2 சாமுவேல் 6:11 கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 3 மாதம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படின்னா 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலை வேற, 3 மாசத்துக்கு அப்புறம் இருந்த நிலை வேற. 3 மாசத்துல எப்படியா உனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம்னு கேட்டா, எங்க வீட்டில் 3 மாசமா என்ன இருக்குது? கர்த்தருடைய பெட்டி இருக்கு. அப்ப இந்த 3 மாதம் வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம். இந்த பெட்டி எப்படி ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம்னு ஒரு முறை இருந்தது. ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் தான் ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள். வெளியே இருக்கிற அந்த பிரகாரத்தில் பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்தப்பட்ட இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலம்ங்கிற அந்த 2வது பகுதிக்கு சென்று தூப பீடத்தில் அந்த இரத்தத்தை பூசி இந்த ஜனங்களுக்காக அவன் ஜெபித்து வெளியே அவர்களை ஆசீர்வதிப்பான். அதில் 3வது ஒரு ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம். அதற்குள்ளே யாரும் போக முடியாது. அங்கே ஒரு பெட்டி இருந்தது, ஒரு உடன்படிக்கை பெட்டி, ஒரு டேபிள் சைஸுக்கு இருக்கும். அந்த பெட்டி அது த சிம்பல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்தினுடைய, தேவ மகிமையினுடைய அடையாளமாய் இருந்தது. தேவன் அங்கே இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு பெட்டி. இந்த பெட்டியை ஒரு முறை பெலிஸ்தியர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் அவங்க ஊரில் உள்ள தாகோனின் கோவிலில் வைத்தார்கள். கர்த்தர் தாகோனை அடித்து உடைத்து நொறுக்கி விட்டார். தாகோன் சிலையை கர்த்தரே அடித்து உடைத்து நொறுக்கி விட்டார். இப்ப இவங்களுக்கு, பெலிஸ்தியர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இது யாரோ குண்டு வச்சு உடைச்சாங்களா, அல்லது இந்த பெட்டி இங்க வச்சதுனால இது உடைஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் வியாதி. ஒரே நேரத்தில் அவ்வளோ பேரும் கத்துறான்,
வேதம் சொல்லுது கூக்குரல் வானபரியந்தம் எட்டியது. அப்போ இந்த பெலிஸ்தியரின் அதிபதிகள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பெட்டி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ நமக்கு கஷ்டம், அதனால் இந்த பெட்டியை என்ன செஞ்சுருவோம், அனுப்பி விட்டுருவோம்னு ஒரு புது வண்டி செஞ்சு அதில் அந்த பெட்டியை வச்சு சில காணிக்கைகள்லாம் வச்சு அனுப்பி விட்டாங்க. அந்த பெட்டி நேராக எங்கே வருது அப்படின்னா, பெத்சிமேஸ் அப்படிங்கிற ஊருக்கு என்ன செய்யுது வருது. அந்த பெத்சிமேஸுங்கிற ஊர் லேவியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஊர். லேவியர்கள்ங்கிறவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை ஊழியம் செய்கிறவர்கள். அவங்க அந்த பெட்டியை பார்த்த உடனே ஒரே கொண்டாட்டம். உடனே பெட்டியை இறக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்களாமா. அந்த வண்டி இழுத்துட்டு வந்த மாடை அடித்து பலி செலுத்துறேங்கிற பேரில் பிரியாணி செஞ்சு ஏன்னா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டுக்கு போய் குப்புறப்பட்டு தூங்க வேண்டியதானே. பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு 4 பேர் எட்டி பார்த்துருக்கான். ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. ஒரு அடி வச்சாரு பாருங்க, ஒருத்தனே சாகலை, 50,070 பேர் செத்தான். ஊரில் இருந்ததே எவ்வளோ பேர் தான் இருந்திருப்பான் அந்த நாட்களில், யோசித்து பாருங்க. உடனே இந்த மக்களுக்கு பயம் வந்து, அப்போ என்ன செய்யலாம், இந்த பெட்டி எங்கே கொண்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பக்கத்து ஊர் கீரியாத் யாரீமில் அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஊர் தலைவன் அபினதாப். அவங்களும் ஆசாரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே அவங்கள கூப்பிட்டு அந்த பெட்டியை கொண்டு அபினதாபுடைய வீட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்தார், சவுல் முதல் ராஜாவாக இருந்தார். இவங்க காலத்துலலாம் அந்த பெட்டி எங்கே தான் இருக்குது, அபினதாபுடைய வீட்டில் தான் இருக்குது. யாருமே அந்த பெட்டியை கண்டுகொள்ளலை. கூடாரம் எம்டியாக இருக்குது. சீலோவில் இருக்கிற கூடாரம் எப்படி இருக்குது, அந்த மகிமை இல்லை, அந்த பெட்டி அங்கே இல்லை. ஆனால் பலியெல்லாம் செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க, ஆசாரியர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெட்டியை யாரும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு துணிச்சல் இல்லை, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் மந்த நிலை. இப்போ தாவீது ராஜாவான உடனே, தாவீது ரொம்ப தேவபக்தி உள்ளவன்ல, அதனால் பெட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு புது வண்டியை ரெடி பண்ணி கொண்டு போய் ஒரே ஆடலும் பாடலுமோ அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றான். அப்போ இந்த அபினதாபுடைய பிள்ளைகள் 2 பேர், ஊசா அஹியோ, இந்த 2 பேரும் பெட்டிக்கு 2 பக்கமும் இருந்து அந்த மாட்டு வண்டியை வழி நடத்திட்டு வந்தாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெட்டி அசைந்தது. இப்போ மாதிரியா தார் ரோடு போட்டு வச்சுருப்பாங்க, சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருப்பாங்க, அப்போல்லாம் சாதாரண ஏதோ ஒரு இடத்துல பெட்டி அசைஞ்ச உடனே ஊசா வந்து பெட்டி விழுந்துடக்கூடாதுன்னு தொட்டான் பாருங்க. கர்த்தர் அடித்தார். ஊசா அந்த இடத்துல என்ன செஞ்சான், செத்தான். இப்போதான் பெட்டியை நகர்த்தவா என்ன, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அந்த நேரம் தான் அந்த பெட்டியை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டவன் யார், ஓபேத் ஏதோம். ஓபேத் ஏதோமும் ஒரு ஊழியம் செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவன், பாடகர் குழுவை சேர்ந்தவன். அதனால் அந்த பெட்டி அவன் வீட்டில் வச்சுட்டு எல்லாம் ஊர் போயிட்டான். தாவீது கூட நினச்சாரு, தெரியாமல் இந்த பெட்டி என்ன செஞ்சிட்டோம், தூக்கிட்டு வந்துட்டோம், இது நமக்கு தேவையா? சாமுவேல் தூக்குனாரா, சவுல் தூக்குனாரா, அவங்க எல்லாம் விவரமாக தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் தேவையில்லாமல் இந்த கேர்சலுக்குள்ளே மண்டையை விட்டுட்டு கஷ்டப்படுறோம். தேவையில்லாமல் நம்ம மதியம் 3 மணிக்கு ஜோமனை வர்றோம்னு பேரை கொடுத்துட்டு லீடர்ஸ் மீட்டிங் வேறு வச்சு யார் வர்றாங்களோ இல்லையோ நீங்கள் தனியாவது ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். நம்மளும் அன்றைக்கி தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தா நமக்கு சூழ்நிலை நெருக்கடியாக இருக்கே அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். யோசிக்கிறீங்களா இல்லையா? பல காரியங்களை யோசிப்போம். ஆனால் 3 மாசத்துல இந்த ஓபேத்தேதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறத ஊரே நாடே பேசினதை கேட்ட உடனே தாவீது புரிஞ்சுக்கிட்டான், இது அடிக்கிற பெட்டி இல்லை, ஆசீர்வதிக்கிற பெட்டி. அப்ப நம்ம எப்படி தேவனிடத்தில் நடந்து கொள்ளுகிறோம் என்கிறத வைத்துதான் அந்த பெட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறதோ அடிக்கிறதோ இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப என்ன செஞ்சான், கொண்டு வந்துட்டான். தன்னுடைய
ஊருக்கு, சியோன் கோட்டைக்கு, எருசலேமுக்கு கொண்டு வந்து அதை வச்சுக்கிட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு அதில் அந்த பெட்டி இருந்தது. ஆமாம், இப்போ என்ன நமக்கு ஆண்டவர் இதில் கற்றுக் கொடுக்குறாருன்னா, பெட்டி ஓபேதேதோம் வீட்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஒரு நாள் இயேசு நமக்குள் வந்தார். அந்த நாளை தான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் என்று சொல்லுகிறோம். ஒரு நாள் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பெட்டியை ஏற்றுக்கொண்டோம். ஒரு நாள் ரட்சிப்பு நம்மை தேடி வந்தது. சகை வீட்டுக்கு ஆண்டவர் வந்த உடனே இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனால அது மாதிரி பெட்டி வந்து 3 மாசத்துல இவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான்னா, குறைஞ்சபட்சம் அவன் ஆசீர்வாதத்தில் கால் பங்கையாவது ஒரு 3 வருஷத்துலயாவது நம்ம பார்த்துருக்கணுமா இல்லையா? பக்கத்தில் பார்த்து புரியுதான்னு கேளுங்க. புரியல? அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து 3 மாசத்துல ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகுது? அப்ப ரொம்ப ஆசைலாம் இல்லை. அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதுல ஒரு 25% 3 வருஷத்துலயாவது ஒரு 25%. 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், இப்ப இந்த சபைக்கு போய் 3 வருஷத்துல கர்த்தர் எங்களை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை இப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப இந்த 3 வருஷத்துல சபைக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். சொல்லணுமா வேண்டாமா? நம்ம தான் சொல்லிக்கிறோம். எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதமா இருக்கும். வெளியே இருக்கிற ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். எந்நேரமும் உங்கள் வீட்டில் சண்டை கிண்டே போட்டுக்கிட்டே இருக்காங்க பாஸ்டர். என்னன்னு வந்து கேளுங்க. நேரமும் கடன்காரன் வாசலில் வந்து நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னன்னு வந்து கேளுங்க பாஸ்டர். நீதிமானுடைய கூடாரத்தில் கூக்குரல், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அப்ப யோசிங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? யோசிங்க. இருக்கு. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னா, பெட்டி இருக்கு அபினதாவுடைய வீட்டில் எத்தனை வருஷம்? அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சு அபினதாவுடைய வீட்டில் பெட்டி 20 வருஷம் இருக்குன்னு சொல்லப்பட்ட கணக்குங்கிறது சாமுவேலின் கணக்கு. அதுக்கப்புறம் சவுல் ராஜாவாகி 40 வருஷம் என்ன செய்கிறாரு? ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் தாவீது 7 வருஷம் யூதாவை ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிறாரு. அப்போ எனக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் ஒரு ரவுண்டாக ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம். அபினதாவுடைய வீட்டில் பெட்டி இருக்கு, ஆனால் 1% கூட அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. போதா குறைக்கு எவனடா அடிக்கலாம், எவன்டா நம்மளை சீண்டி பார்ப்பான்னு கர்த்தர் வெயிட்டிங், ஊசா தொட்டிங், ஆல் க்ளோசிங். புரியுதா மேட்ரு? என்ன பிரச்சனை? அதே பெட்டி தான் ஓபேதேதோமுடைய வீட்டுக்கு போச்சு. ரட்சிக்கப்பட்ட 3 மாசத்துல ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். என்ன பிரச்சனை? யோசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள முதல்ல இந்த விசுவாசம் வரணும், இந்த வெளிப்பாடு வரணும். என் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி வந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் ரட்சிப்புங்கிறது நம்ம பரலோகம் போறதுக்கான டிக்கெட். புரியுதா? நீங்க எப்படியும் எங்க போயிருவீங்க? பக்கத்துல பார்த்து ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பரலோகம் போயிருவீங்க. பூமியில வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? 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 பைபிளில் பரலோகம் போனது யாரு?
ஐஸ்வர்யவானா தரித்திரனா? லாசர் கடைசி வரைக்கும் எப்படி இருந்தான்? எப்படி அவனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்களேன். லாசர் என்னும் தரித்திரன் எப்படி இருந்தானா? பார்த்துருவோமா வசனத்தை? கொஞ்சம் உங்கள் பைபிளை அப்படி லூக்காக்குவா திருப்புக்குவோம். லூக்கா 16 5 6 16. லூக்கா 16. ஒரு தரித்திரன். ஹலோ, ஐஸ்வர்யவனுக்கு என்ன பேர்னு என்ன செய்யலை, பைபிளில் போடலை. கர்மேல் சபை விசுவாசிக்கு மட்டும் பேரை போட்டு குத்தி காட்டுறாரு பாருங்க. பாருங்க, இதுவே எவ்வளவு பெரிய அவமானம். லாசரு என்ற இவன் பேரை சொல்லலைன்னா கூட சத்தியமா அது எங்க சபை கிடையாது பாஸ்டர்னு நானும் எஸ்கேப் ஆயிருந்திருப்பேன். பேரை சொல்றாரு, அது யாரு? ஏன் விசுவாசி லாசரு, தரித்திரன். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? உங்களுடைய அடையாளம் என்ன? உங்களை உலகம் எப்படி அடையாளம் காண்கிறது? சரி, அடுத்து. ஐயோ, பருக்கள், உடம்பெல்லாம் புண்கள். எங்க 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 சமத்துவபுரத்தில் கலைஞர் ஒரு பட்டா வீடு கொடுத்துருந்தாரா? இல்லை. அப்புறம் வேற என்னது, ஏதாவது ஸ்கீமில் எதுவும் இவருக்கு ஒரு வீடு கிடைச்சதா? இல்லை. எங்க இருந்தாரு? ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. எப்படி கிடந்து? கிடந்து எப்ப போனாலும் ஒரு சைஸா படுத்திருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு இருப்பிடம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு இருப்பு இல்லை. கிடந்து பாருங்க, ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு மீதி குப்பையில் போடப்பட்ட உணவை சாப்பிட்டு தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான்னா எப்படி தெரியுமில? ஐஸ்வர்யவான் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? 2 மணிக்கு சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை மணிக்கு குப்பை வரும்? 4 மணிக்கு வரும். இவனுக்கு எப்போ பசி எடுக்கும்? எப்பயுமே பசியில் தான் இருப்பான். ஏன்னா இவனுக்கு தான் வேலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பசியில் இருக்கிறான். ஸோ இருங்கம்மா, இருங்க, இவனுடைய நிலைமையை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஸோ 12 மணிக்கு இவனுக்கு பசி ஆரம்பிச்சிருது. ஐயா வந்துட்டாரா? ஏன் இல்லை, ஐயா எப்போ சாப்பிடுவாரு? ஐயா இன்னைக்கு மீட்டிங்லாம் முடிச்சு 3 மணிக்கு தான். 3 மணிக்கா? ஐயாவுக்கு பசிக்காதா? ஐயாவுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ ஊற்றி கொடுக்குறாங்க. இவனுக்கு ஐயா 3 மணிக்கு வந்துட்டாரு, ஐயா கார் உள்ள போனோடனே இவனுக்கு சந்தோஷம். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கான். 4 மணி, 5 மணி, ஐயா சாப்பிட்டாரா? ஐயா சாப்பிட்றதுல உனக்கேண்டா இவ்வளோ சந்தோஷம்? ஐயா சாப்பிட்டு ஏதாவது மீதி வச்சு அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரம்மா அம்ட்டியும் பக்கெட்டில் கொண்டு வந்து குப்பையில் தட்டினா தான் எனக்கு சாப்பாடு. அப்புறம் ஒரு 5 மணிக்கு சாப்பாடு வருதுங்க. என்ன கொடுமைன்னா, அந்த சாப்பாட்டுக்கு இவன் மட்டும் நாட் வெயிட்டிங், ஒரு கூட்ட நாய்கள் வெயிட்டிங். பாருங்க, இவன் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தா எது வந்துருது? நாய் வந்துருது. அந்த நாய்கள் இவனுடைய எதிரிகள் கிடையாது, இவனுடைய நண்பர்கள். என்ன, அவைகள் இவனுடைய பருக்களை நக்கி கொடுத்தது.
ஏன் நான் இவ்வளவு தெளிவாக நான் சொல்லுகிறேன் என்றால் அவனுடைய நிலை அவ்வளவு மோசமானது. எங்கே போனான்? பரலோகம் போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து, நீ பரலோகம் போவ, ரட்சிக்கப்பட்டில பரலோகம் ஆனா ஒழுங்கா இல்லைன்னா இந்த பூமியில லாசர் மாதிரி தான் தரித்திரனா என்ன செய்யணும்? இருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த சம்பவம் சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட் வேற. ஆனால் அதுலேருந்து ஆண்டவர் நமக்கு சில வெளிப்பாடுகளை தந்து நம்மை உணர்த்துகிறார். புரியுதா? ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டோமா? வாழ்க்கையில் வித்தியாசம் வரணும். பொருளாதார ஆசீர்வாதத்தில் நமக்கு ஒரு வளர்ச்சி என்ன செய்யணும்? வரணும். சரி, எப்படி வளர்ச்சி வரும்னு நான் பேசுவேன், கவலைப்படாதீங்க. 2வது பாயிண்ட் போகிறோம். பொருளாதார மேம்பாடு தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு என்ன செய்கிறது? உதவுகிறது. ஏன் நம்ம பொருளாதாரத்தில் வளரணும்? அப்போ தான் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? பிரயோஜனமாக இருக்க முடியும். இப்போ ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் உங்களுக்கு, பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, பூலோகத்தில் பொக்கிஷங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விளக்கமாறு. என்ன வேணும்? பொக்கிஷம் வேணும்ல. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்போங்க, அந்த பொக்கிஷம் வேணும்ல. புரியுதா? பொக்கிஷம் இருந்தால் தானே நான் அதை அப்புறம் பரலோகத்தில் சேர்த்து வைக்க. சரி, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பற்றி வேதம் சொல்லுது. 2 சாமுவேல் 5:10. எத்தனை பேர் வசனத்தை சந்தோஷமா கேட்குறீங்க? 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தினா வளர்ச்சி, பெருக்கம், முன்னேற்றம், பொருளாதார விருத்தி, பொருளாதார மேம்பாடு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட. எத்தனை பேர் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? எதுக்காக இருக்கிறார்? எதுக்காக இருக்கிறார்? நைட்டு கெட்ட சொப்பனம் வரக்கூடாதுன்ட்டா? எதற்காக இருக்கிறார்? நாளுக்கு நாள். தாவீதினுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி நான் சில வாரங்களுக்கு முன்னாடி பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அடிக்கடி பாஸ்டர் ஆபிரகாம் சங்கர் சொல்லுவார், நாம் வாழ்கிற உலகம் மறதியின் உலகம். அதனால் நான் உங்களை நேரடியாக கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. உடனே நீங்கள் புரட்டுவீர்கள். எதை? டைரியை. அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், அன்றைக்குமே நான் சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் இல்லை. பாருங்கள், இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த இளைஞன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ராஜாவானான். இப்போ 1 நாளாகமம் 22:14 அவன் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொன்ன விஷயம். இவன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினா, ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கலை. அதனால் அவன் என்ன யோசித்தான்னா, என் மகனுடைய காலத்தில் அவன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு நான் என்ன செய்யணும்? பொருட்களை சம்பாதிக்கணும்னு சொல்லி அவன் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருந்தான். அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன சொல்கிறான் பாருங்க, இதோ நான் என் சிறுமையிலே, கவனிங்க, நான் என், சத்தமாக சொல்லுங்க, சிறுமையிலே, எல்லாரும் சொல்லுங்க, சிறுமையிலே. சம்பாதிக்கிறது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது, ஆனால் சம்பாதிக்கணும். அதுதான் உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவி செய்யும். சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சம்பாதித்தேன், மரங்களையும் கற்களையும் சம்பாதித்தேன், நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சம்பாதிப்பாய். ஓகே, இப்போ இதனுடைய கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கத்தின் மதிப்பு, சொத்து மதிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, தாவீது சாகும்போது தன் கைவசம் வைத்திருந்த தங்கத்தின் மதிப்பு சுருக்கமாக சொல்ல போனால் 1.25 கோடி, சொல்லுங்க, 43.4 லட்சம் கோடி ரூபாய். வெள்ளியினுடைய மதிப்பு 5,10,000
16,800,00,000 கோடி. இது தங்கம் வெள்ளி மட்டும்தான் நமக்கு பைபிளில் டீட்டெயில் கொடுத்துருக்குது. அதுக்கடுத்து சொல்லி இருக்கிறது எண்ணி முடியாத வெண்கலம், அப்புறம் இரும்பு, மரம், கற்கள் அப்படின்லாம் இருக்குது. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுடைய முடிவை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? பார்த்தோன்னு சொல்லுங்க. பார்த்தோம்ல. இப்ப ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுடைய முடிவை பார்த்தீர்களா? நமக்கு ஒரு நல்ல வசனம் பைபிள்ல இருக்கு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு ரொம்ப மோசமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு ரொம்ப மோசமாம். குறைவுகள் குறைவாகட்டும், வறட்சி வறண்டு போகட்டும். பாட்டு நல்லா இருக்குங்க. வாழ்க்கையில சாதிக்கணும்ல. இப்ப எதுக்காக சம்பாதிச்சா இதெல்லாம்? ஆண்டோடைய கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு. சாலமோன் கட்டிய தேவ ஆலயத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் கோடி. சாலமோன் கட்டிய தேவ ஆலயத்தின் இன்றைய மதிப்பு எவ்வளவு? 5 லட்சம் கோடி. உங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சத்தியமாக இருக்காது. 5 லட்சம் கோடிக்கு முதல் எத்தனை செய்வார்னு கூட நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால் நான் சில உதாரணங்களை சொல்ல போகிறேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் காஸ்ட்லியஸ்ட் பில்டிங் அப்படின்னா மெக்காவில் இருக்கிற அப்ராஜ் அல் பெய்ட் அப்படின்னு ஒரு பெரிய உயர கோபுரம். அதில் ஒரு கிளாக் இருக்கும், வேர்ல்டு டவர் கிளாக்னு அதுக்கு பேர். இது மெக்காவில் இருக்குது. இதனுடைய ஒர்த்து என்ன அப்படின்னா 1,34,000 கோடி. 1,34,000 கோடி. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பில்டிங்லேயே காஸ்ட்லியஸ்ட் பில்டிங். இப்போ அமெரிக்காவில் ஹட்சன் யாட்ஸ்னு ஒரு 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 சென்டர், ஒரு மையம். ஹட்சன் யாட்ஸுங்கிறது ஒரு சென்டர். அதில் 16 பில்டிங் இருக்குது. ஆனால் ஒரே சென்டரில் இருக்கிற 16 பில்டிங். அதனுடைய மதிப்பு 2,24,000 கோடி. 2,24,000 கோடி. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தினுடைய மதிப்பு எவ்வளவு? 5 லட்சம் கோடி. அந்த மெக்கால இருக்கிற பில்டிங்கு 1,4 லட்சம் கோடி. 1,00,000 லட்சம் கோடி. இது 2,4 லட்சம் கோடி. தேவாலயம் அப்ப இந்த உலக வரலாற்றிலேயே அதிக மதிப்புள்ள ஒரே கட்டிடம் எதுதான்? அதாவது சாலமோன் கட்டின தேவாலயம்னு சொல்ல முடியாது. தாவீதுக்காக சாலமோன் கட்டின தேவனுடைய. ஏன்னா தாவீது அப்படித்தான். தாவீது என்ன சொல்ற, தாவீதுடைய எண்ணம் பாருங்களேன். 1 நாளாகமம் 22:5 பாருங்களேன். 1 நாளாகமம் 22:5 தாவீது, கவனிங்க, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம். அதாவது அவனுக்கு என்னன்னா, என்ன அளவுக்கு சாலமோன் தேவனை நேசிச்சதில்லை, நேசிக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு வரலை. ஏன்னா அவன் ராஜா வீட்டு பிள்ளை, அப்படித்தான் இருப்பான். ஆமாம், மணவாளன் உயிரோடு இருக்கும் வரையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க மாட்டார்கள். அப்படித்தான் இருக்கும். நல்ல பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அதுகளுக்கு உபவாசிக்க வேண்டிய அவசியம், நேரத்துக்கு சோறு கிடச்சதில்ல. செல்ல பிள்ளைகள் அப்படி. ரெண்டுலேயும் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன செய்யுது இருக்குது. நல்ல பாஸ்டருக்கு இருக்கிற விசுவாசிகள், ஒரு நல்ல பாஸ்டர் கிடைச்சா விசுவாசிகள் எப்படி தான் இருப்பாங்க? அப்படித்தான் இருப்பாங்க. ஏசு நாட்டில் இருந்தவங்களே என்ன செய்யலை, உபவாசிக்கலை. அதனால் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? சரி. அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தருக்கு நான் ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டுனேன்னா பார்த்து பார்த்து கட்டுவேன். ஆனால் யார் தான் கட்ட போகிறா? அவன் தான் கட்ட போகிறான். அப்போ கட்ட போகிற அவனுக்கு ஒரு தரிசனம் வேணும்ல. நான் பாடு கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ஒரு 1000 கோடியில் கட்டி வச்சான்னா, அப்போ அவனுக்கு கொடுக்குற சொத்து, டேய் நான் உனக்கு இவ்வளவு கொடுத்ததுக்கான காரணம் தெரியுமா? 5 லட்சம் கோடி மதிப்பில் நீ அதை என்ன செய்யணும்?
கட்டணும். பாருங்க, கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி, சத்தமா சொல்லுங்க, மகா பெரியதா இருக்கணும். தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சையை பாருங்களேன். ஆலயம் எப்படி இருக்கணும்? உலகத்திலேயே மகா பெரியதா இருக்கணும். அப்புறம் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேர்த்து வைக்கணும்னு சொல்லி, சரி, இன்னொரு வசனம் பாருங்க, 29:1 பாருங்களேன். 1 தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, அதாவது அவன் கடைசி நாட்களில் மகன் நம்மன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, அவன் பாட்டுக்கு கூப்பிடப்பட்டு தூங்கிட்டான்னா, அதனால் மக்கள்கிட்டையும் எல்லாம் சொல்லிடுவோம்ட்டு, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் எப்படி இருக்கிறான்? வாலிபனும். அவன் சின்ன பையனாக இருக்கான், ஆனால் அவன் கையில் நான் பெரிய பொறுப்பை கொடுக்குறேன். என்ன செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய வேலை அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. பா, அவனுடைய எதுக்காகயா இவ்வளவு சம்பாதிக்கிற? நீ என்ன பண பேயா? ஏன் இப்படி சம்பாதிக்கிறேன்னு கேட்டா அவன் சொல்றான், எனக்கு தேவை 2 இட்லி தான், என் பையன் வேணா 4 இட்லி சாப்பிடுவான், ஆனால் எங்கள் ஆண்டவருக்கு நான் ஒரு அரண்மனை கட்டணும். அந்த அரண்மனை எந்த தேசத்துலையும் அப்படி ஒரு அரண்மனை என்ன செஞ்சிருந்திருக்க கூடாது. இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தின் மதிப்புக்கு இணையான ஒரு கட்டடம் கட்டப்படவில்லை, இனிமேலும் கட்டப்பட போவது இல்லை. பாருங்க, அப்ப நல்லா கவனிங்க, நம் பொருளாதார மேம்பாடு எதற்காக? நம்ம ஏன் ஃபினான்சியலாக டெவலப் ஆகணும்? தேவராஜ்யத்தை கட்ட. பக்கத்தில் சொல்கிற அசைச்சி சொல்லுங்க, எதுக்குங்க ஆண்டவர் உங்களை பொருளாதாரத்தில் பெருகணும்னு சொல்கிறாரு? நீங்கள் எதை கட்டணும்? தேவராஜ்யத்தை என்ன செய்யணும்? அன்னைக்கு தேவ ஆலயம், இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு பில்டிங் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் we build people. நாம் எதை கட்டுகிறோம்? ஜனங்களை கட்டுகிறோம். அதுதான் தேவராஜ்யம். அதுதான் தேவராஜ்யம். அதுக்கு என்ன வேணும்? யார்கிட்ட இருந்து வேணும் சொல்லுங்க. பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வராதீங்க, நாங்கள் எந்த நலம் புலம் உங்களை நாங்கள் கூப்பிட மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், மற்ற நாளில் நாங்களே லீடர்ஸை போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் பிஸ்னஸ் பண்ணி நான் சம்பாதிச்சு ஊழியத்தை என்ன செய்கிறேன்? நடத்துகிறேன். ஆர் யூ ரெடி? பார்த்தீங்களா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும். பாருங்க, அப்போ எங்களுக்கு என்ன வேலைங்கிறது உங்களுக்கு புரியுதா? நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக முழு நேரமாக இருக்கிறோம். நாங்கள் சம்பாதிக்க கூடாது. அது தேவன் கொடுத்த நியமனம். அப்போ நமக்கு என்ன வேலை? சொல்லுமா ஜெவிதா, என்னம்மா வேலை? சம்பாதிச்சு தேவராஜ்யத்தை கட்டணும். என்னம்மா வேலை? சம்பாதிச்சு. ஏம்மா, என்னைக்குமா கொலா சுற்றி தேவராஜ்யத்தை கட்ட முடியும்? ஒரு காலத்தில் சர்வைவலுக்கு நம்ம கொலா சுற்றினோம். இன்னைக்கு கொலா சுற்றி மருந்தடைச்சலாம் தேவராஜ்யத்தை கட்ட முடியுமாம்மா? அதனால நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். தேவராஜ்யம் கட்ட ஃபினான்சியலாக நான் என்ன ஆகணும்? டெவலப் ஆகணும், வளரணும். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? பாருங்கள், நிறையா எனக்கெல்லாம் தரிசனம் உண்டு. ஒரு 100 ஆண் பிள்ளைகளை எடுத்து சின்னதுலேருந்தே வளர்த்து அவனை ஒரு மிஷினரி ஆக்கணும். எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிப்பேன். அவனுடைய அந்த தரம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆமாம்,
அது மாதிரி பல இடங்கள்ல சபை இல்லை, இடம் இல்லை சபைக்கு, கட்டணும். நமக்கு பேர் உண்டாகல்ல, தேவராஜ்யம் எல்லா கிராமங்கள்லையும் ஆலயம் என்ன செய்யணும், இருக்கணும், கட்டப்படணும். ஆனால் முடியுதா நம்மளால்? நம்ம சர்ச்சை கட்டுறதுக்கே நமக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு என்ன செய்யுது, வாங்குது. ஆமாம், கிராமங்களை தத்தெடுத்து தீவிரமான ஊழியங்களை என்ன செய்யணும், எந்தெந்த விதத்திலெல்லாம் ஜனங்களை கட்ட முடியுமோ நம்ம அதெல்லாம் என்ன செய்யணும், கட்டணும். அப்போ இதற்கெல்லாம் யார் தேவை? பொருளாதார பங்காளர்கள் தேவை. we need financial partners. அப்போ நீங்கள் ஒரு ஃபினான்சியல் பார்ட்னராக இந்த தரிசனத்தோடு கைகோர்க்க வேண்டும் என்றால் யூ நீட் அ ஃபினான்சியல் டெவலப்மெண்ட். உங்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு தேவை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ முதல்ல ஏன் நம்ம பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும்? தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் என்ன செய்து இருக்கு. ரெண்டாவது, பொருளாதார மேம்பாட்டுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக யூ நீட் அ ஃபினான்சியல் டெவலப்மெண்ட். மூணாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு உங்கள் மேலே இருக்குது. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? ஆதியாகமம் 12:2 கடைசி வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் என்ன இருக்குது? யூ வில் பி எ பிளஸ்ஸிங். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு கிடையாது, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு. அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்? உன் தெரு உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததி உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். புரியுதா ப்ரோ? நான் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லை ப்ரோ, நான் எவ்வளோ பேரை நல்லா வச்சுக்கிறேங்கிறது முக்கியம். அதுதான் வாழ்க்கை. என்ன சொல்கிறீங்க? என்னம்மா? நான் எப்படி இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை, என் குடும்பத்தில் எத்தனை பேர் என் மூலம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் நல்லா விளங்கிக்கோங்க, நீங்கள் என்ன நல்லா செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நல்லது செஞ்சதுக்கு பரலோகத்துக்கு போனோடனே என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அதுக்கு தான் நல்லது செய்ய சொல்கிறாரு. புரியுதா? சரி, எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம்? ஒரு முதலாளியாக அநேகருக்கு நீங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதின் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கலாம்? இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கலாமா? மணியாண்டன்ட்ட சொல்லுங்க, வேலைக்கு போகாதையா, நீ வேலை கொடுக்குற மாதிரி ஒரு முதலாளி ஆகு. என்ன சொல்கிறீங்க? விடாதீங்க. நாம் அடிமை அல்ல. புரியுதா? நல்லா விளங்கிக்கோங்க, நம்ம ஒரு முதலாளியான யாரையும் அடிமையாகவும் நடத்த போவது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்மள ஆண்டவர் என்ன ஆக சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. போனோமா, சொன்ன வேலையை செஞ்சோமா, 11 மணிக்கு ஒரு காப்பியை குடித்தோமா, 1 மணிக்கு டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் தூங்கினோமா, 3 மணிக்கு எழுந்துச்சி திரும்ப வேலையை பார்த்தோமா, 5 மணிக்கு ஒரு டீ வடை சாப்பிட்டோமா, 6 மணிக்கு பொட்டியை கட்டி வீட்டுக்கு வந்தோமா, சுட சுட சோறாக்கி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு குப்புறப்படுத்த தூங்கினோமா அப்படின்னு இருக்க முடியாது. புரியுதா? முதலாளி அப்படின்னா நேரங்காலம் பார்க்காம அவங்க என்ன செய்யணும்? உழைக்கணும். ஆனால் உங்கள் உழைப்பில் அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவர் அதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். உன்னை நான் ரட்சித்தது நீ மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது, நலிவடைந்தவர்களுக்கு உதவலாம். முதல்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், நல்ல சம்பளம் கொடுக்கலாம், நல்லா வச்சுக்கலாம். அப்புறம் நலிவடைந்தவர்களுக்கு சங்கீதம் 41:1 என்ன சொல்லுது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். உங்களை சுற்றி நலிவடைந்தவர்கள் இருக்கிறாங்களா? க்ளோரி சிஸ்டர், உங்களை சுற்றி நலிவடைந்தவர்கள் இருக்கிறாங்களா? கஷ்டப்பட்டவன், அழுகிறவன், புருஷன்ட்டு அடி வாங்குகிற மனைவி, மனைவிட்டு அடி வாங்குகிற புருஷன்,
என்ன கஷ்டப்படுற பிள்ளைகள், என்ன அப்புறம் இப்படி நலிவடைந்தவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், ஒரு என்னெல்லாம் செய்யலாம் நலிவடைந்தவர்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? ஆம்புலன்ஸ் வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன எனக்கு நிறையா காசு இருக்குதுன்னா நான் என்ன செய்வேன்? இலவச ஆம்புலன்ஸ் யாருனாலும் எப்போனாலும் ஒரு நம்ம சபையிலே சில பேர் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறக்கு அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மகிட்ட நேரடியாக கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் போகணும், என்ன செய்யனே தெரில அப்படின்னு இப்படி கேட்பாங்க. நமக்கு புரியும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு. பட்டு ஐ டோன்ட் ஹேவ் எனி வெஹிக்கிள். நம்ம வீட்டுக்காரரை கொடுத்து விட முடியாது, ஏன்னா நம்ம வீட்டுக்காரர். அப்புறம் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். பிரச்சனை என்ன? இப்போ இதுக்குன்னு ஒரு வாகனம் இல்லை. பல நேரம் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி காசு கொடுத்து பிக்கப் பண்ணி வேலையை முடிங்கன்னு நான் சொல்கிறது உண்டு. அதனால் நான் சீக்கிரம் ஒரு ஆட்டோ வாங்க போகிறேன். புரியுதா? யாரெல்லாம் என் கூட பார்ட்னராக வரீங்களோ உங்கள் பேரெல்லாம் ஆட்டோவில் எழுதி வைப்பேன். உபயம் உபயம் யார் பேரெல்லாம் எழுதலன்னு விரும்புறீங்க? கவிதை கணக்கு உபயம், இது அபயம். எப்படி? காரு. ஆட்டோ வாங்கம்மா, கார் வாங்கம்மா. காரு, ரைட்டு. இந்த ஆம்னி மாதிரி ஒரு காரு, சூப்பர். அப்போ நம்ம 2 பேர் பேரை முதல்ல எழுதிடுவோம், அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்ப்போன்னு. ஆமாம், எடுத்தோடனே புது கார் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு ஆம்னி செகண்ட் ஹேண்டில் இருந்தால் சொல்லுங்கள். யார் சொல்லுகிறீர்களோ வாங்கினதில் உங்களுக்கு கமிஷன் தர மாட்டோம், உங்கள் பேரை உபயம்னு போட்டுருவோம். ஸோ என் பேர் முதல்ல, 2வது சீமன்ராஜ் பிரதர் பேர், 3வது நல்ல ஒரு ஆம்னி செகண்ட் ஹேண்டில் பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் உபயம். பாருங்க, இப்போ நம்ம அதுக்கு ஒரு டிரைவர் போடணும். 24 மணி நேரமாக நம்ம விசுவாசிகள் யாராவது கஷ்டப்படுறவங்க, ஏன்னா அதுக்கு நம்ம சில வரைமுறைகள்லாம் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கிட்டு வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன செய்யலாம், பண்ணலாம். ஒரு டிரைவர் போடணும். எப்படியும் அவருக்கு ஒரு 20,000 என்ன செய்யணும், இல்லாட்டினா அவர் எப்படி குடும்பம் நடத்துவார்? அப்புறம் ஒரு பெட்ரோல் போடணும். என்ன சொல்கிறீங்க? ஹலோ, புரியுதா? கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வாங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மேலே எந்திரிச்சு வாங்க. அப்புறம் மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம். இறுதி சடங்குக்கு நம்ம உதவி செய்யலாம். பாருங்க, ஒரு நல்ல கல்லறை இல்லை, இப்போ நம்ம செய்யலாம். மனசு தான் யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்புறம் மலிவு விலையில் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை என்ன செய்யலாம். ரொம்ப நாளாக என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒன்று. நான் கூட ஆஃபீஸில் ஒரு கொட்டேஷன்லாம் கேட்டேன், மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், மறந்துருப்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஒரு தனி நபருக்கு ஒரு மாதத்துக்கு ஆகும் அந்த உணவுப் பொருட்கள், ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தான். ஏன்னா சிக்கன் 65 பொடியெல்லாம் வாங்கி தர மாட்டோம், தேவையில்லாது. அதோடைய அனுதின காய்கறிகள் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. ஸோ அரிசி, பருப்பு, எண்ணெய், கொஞ்சம் மசாலா ஐட்டம், ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கண்ணே. 3-4 பேர் இருந்தாங்கன்னா கஷ்டப்பட மாட்டாங்க, ஏதாவது சப்போர்ட்டிங் இருக்கும். அப்படி நம்ம என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் கேப்பாரில் கடைசி நாளில் பசியாக இருந்தேன், என்ன செஞ்ச? கேப்பாரில் நான் பசியாக இருந்தேன். நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்டர் நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க? பாஸ்டர் பசியாக இல்லையா, பாஸ்டருக்குள்ள அநேகர் பசியாக இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா? அப்புறம் இந்த மாதிரி நிறைய பல காரியங்கள் இருக்குது. என்ன பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னதான் சொன்னாலுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் கேட்டால் நல்லா செய்யலாம்,
ஆனால் என்னன்னு தெரில, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. நான் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்கிறேன். அப்போ ஒரு பாரம்னு நமக்கு, நம்ம ஒரு ஆஸ்பத்திரி கட்டி என்ன செய்யலாம், அதாவது அப்படி என்னடா நீ செய்வ, உலகம் முழுசும் இருக்கிற 800 கோடி பேரை காப்பாற்றிடுவேன்னு கேட்கலாம். அது எனக்கு கேட்குது, சிலருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு என்ன செய்யுது, கேட்குது. ஆனால் என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உயிருள்ள நாளெல்லாம். புரியுதா? அதுதான் வாழ்க்கை. அதுதான் நான் என் சுயத்துக்கு சாகிற வாழ்க்கை. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் நடைப்பினம், யாரை நல்லா வைக்கலான்னு நினைக்கிற வரைக்கும் உயிருள்ளவன். அப்புறம் கல்வி வசதி, என்னதான் எவ்வளவோ இருந்தாலும் இன்னும் கல்வி வசதி இல்லாமல் ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஆமாம். அப்புறம் விதவைகள் இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான்லாம் யோசிப்பேன், இந்த பேர் சில பேர் மனைவியை போட்டு அடித்து துன்பப்படுத்தி பயங்கரமாக செய்வாங்கல்ல, மெல்ல கூட்டு போய் காட்டுக்குள்ளே போர்வையை சுற்றி ஆட்டி வெளுத்து விட்டுருணும். ஆனால் என்னன்னா நாங்கள் அதை செய்ய முடியாது. அப்போ எனக்கு ஒரு இப்போ அந்த 4 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். ஐ நீட் ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட்டு. உண்மைக்குங்க, அடியாத மாடு அடி உதவாமல் அண்ணன் தம்பி. ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்குறதுக்காக திருத்தங்கல் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். நான் உட்கார்ந்துருந்தேன், அங்கே இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அதில் ஒரு எஸ்ஐயோ எஸ்ஐன்னு தான் நினைக்கிறேன், அதாவது யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்காக வச்சு கவனிக்க வேண்டிய என்னடா ஒருத்தன் அப்படியே முறுக்கிக்கிட்டு, சார் என்ன சார் அவ பெரிசாச்சு என்ன சார் சார் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பாவம் போல ஒரு சகோதரி, ஐயா இவ பேசுறதுக்கெல்லாம் ஏய் சார் ஏய், இந்த 2 வார்த்தை தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, வேற என்ன பேசுறேன்னு நமக்கு என்ன செய்யலை தெரியலை. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டரு, சார் கொஞ்சம் இருங்க அப்படின்னு எஞ்சி போனார். பக்கத்தில் ஒரு பெரிய கம்பு இருந்துச்சுங்க, எடுத்து ஒரு அடி வச்சாரு பாருங்க. ஒரே அடி தான். இந்த போலீஸ் அடின்பாங்க. அன்னைக்கு தான் பார்த்தேன், நானே டபார்னு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு அடிச்சது எனக்கு இங்க வலிக்குது. உடனே சார் நீங்க உட்காருங்க சார் அப்படின்னாரு. தேய்ச்சி விட்டுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம், திருந்த மாட்டேங்கிறாங்க. கூட்டு போடா, ஒழுங்கா வச்சு காப்பாற்றணும், மிதிச்சிருவேன். சரி சார். வரும்போது அந்த சகோதரி இப்படி வந்துச்சு, இவன் இப்படி வந்தான். போகும்போது இவன் இப்படி போனான், அந்த சகோதரி வாடா. அன்றைக்கு நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னால் செயல்படுத்த முடியவில்லை. ஏன்னா பாதிரியார் கன்னத்தில் அறைந்து விட்டார்னு பெருசா தலைப்பு செய்திகள் என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுதில்ல, என்ன அந்த மாதிரி நிறையா சட்ட உதவிகள் செய்யலாம் இலவசமாக, புரியுதுல? சட்ட உதவிகள் செய்யலாம். ஏங்க நான் என்ன நினைக்கிறேன், இங்கே 4 பேர் டாக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட, ஏன்னா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். உணவு உடுக்க விட, ஏன்னா நம்ம சேவைக்குன்னு வந்துட்டோம்னா நம்ம தேவைகளை சந்திக்க ஒரு பணக்கார மனைவியை தருவார். ஏன்னா ஏதோ நமக்கு நல்லா இருக்கலாம், ஊழியம் செஞ்சு யாரும் உருப்படாமல் போனது கிடையாது. அப்படி ஒரு 4 டாக்டர்கள் வருவாங்க, 4 வக்கீல் வருவான். வந்து பாஸ்டர் வாங்க இலவசமாக சட்ட உதவி செய்வோம் வாங்க அப்படின்னா, நான் என் வீட்டிலேயே கூப்பிட்டு நான் 3 நேரம் சாப்பாடு போட்டு
செய்வேன். அப்படிலாம் யாருங்க வாரா? நீங்கள் வருவீங்களா? 10-12 வரைக்கும் எல்லாம் தலையை ஆட்டுறீங்க. அதுக்கப்புறம் எங்கே போறீங்கன்னே நானும் இவன் வருவான் அவன் வருவான். என்னம்மா சின்னதுலலாம் நல்லா தான் இருக்கிறீங்க. பாருங்க, ஒரு தரிசனம் வேணுங்க. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும்ல. இப்போ எவ்வளோ பேர் சட்ட உதவி கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இப்பெல்லாம் நலிவடைந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கடன் கொடுத்து உதவலாம். தெரியுமா? என்ன பைபிளில் போட்டிருக்கு? உபாகமம் 15:6 நீ கடன் கொடுப்பாய். அப்ப கொடுக்கணுங்கிறது ஒரு பிரமாணம். என்ன கொடுக்கணும்? கடன் கொடுக்கணும். சில வரமுறைகளை நம்ம வச்சுக்கலாம். ஒரு குறைந்த வட்டி. அவங்க ஒரு அவசரத்துக்கு என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. அவன் திருப்பி கொடுக்கலன்னா உனக்கு அதுக்கு மேலே நான் தர முடியாதுயா, நீ பார்த்து திருப்பி கொடு, உனக்கு எப்போனாலும் கேட்டு வாங்கிக்கணும். ஒரு ஏதோ ஒரு வரமுறை. நம்ம அடிச்சு பிடுங்க மாட்டோம். ஆனால் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி ஒரு சிறிய அளவில் சில நல்ல வரமுறைகளை வைத்து கடன் கொடுக்கலாம். அது ஒரு நலிவடைந்தவர்களுக்கு செய்கிற உதவி. அடுத்து என்னென்ன சொன்னேன்? முதல்ல ஒரு முதலாளியாக இருந்து வேலை கொடுக்கறத பற்றி சொன்னேன். 2வது நலிவடைந்தவர்களுக்கு உதவி செய்கிறத பற்றி சொன்னேன். 3வது கடன் கொடுக்கறத பற்றி சொன்னேன். 4வது பாருங்களேன், ஒரு அதிகாரத்துக்கு வருவதின் மூலம் எவ்வளோ பேருக்கு நன்மை செய்யலாங்க. புரியுதா? அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன தான் தேவைப்படுது? பணம் தான் தேவைப்படுது. என்ன சொல்கிறீங்க? நான் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஊரை சுத்தம் பண்ணுறது, சுகாதாரம், சாலை வசதிகளை விரிவுபடுத்து. நீ கவர்மெண்ட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ இவர் நாய்களை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. எந்திரியா, நாய்களை ஒழிக்க வேண்டும், நாய்கள் அநியாயம் பண்ணுகிறது அப்படிங்கிறாரு. உடனே கவர்மெண்ட் சட்டம் போடும், ஏய் நாய்களெல்லாம் பிடி. உடனே குடுன்னு பிடிப்பாங்க. உடனே இந்த இவர் எந்திரிச்சிருவார், நாய்களை காப்பாற்ற வேண்டும், அவைகள் வாயில்லா ஜீவன்கள், அவைகள் எங்கே போகும்? அவைகள் நம்மளை நம்பித்தான் வாழ்கிறது, அதுகளுக்கு யார் சோறு போடுவா? நாம் தானே சோறு போட வேண்டும், நாங்கள் போராடுகிறோம். ஒன்னே சரி கவலைப்படாத, பார்த்துக்கிடும், சரி பேசிக்கிடும், உட்கார், கிடப்பில் போட்டுருவாங்க. நாயாவே தான் என்ன செய்யும்? அப்ப இவனுக்கு என்னன்னா, இவன் ஓட்டு வேணும். அப்போ ஒரு சட்டத்தை போடுறது, 4 பேர் ஏத்தான்னா நிப்பாட்டி கிடப்பில் போட்டுறது. அப்ப என்னதான் உருப்படி அந்த ஊர்ல நடக்கும், தேசத்துல நடக்கும்? என்னதான் நடக்கும்? மாடு நடக்கும், நாய் நடக்கும், மற்றவெல்லாம் அதுல போய் கிடக்கும். ஏன் நடு ரோட்ல ஒரு மாடு நிக்குதுங்க. நேற்று மழை பெஞ்சு நானே கஷ்டப்பட்டு கார் ஓட்டுவேன். நைட்டு அந்த லைட்டு கிளார் அடிக்கும், ரோடு கருப்பு, மாடு கருப்பு. கரெக்டா பக்கத்துல வந்த உடனே தான் தெரியுது. நல்ல வேளை அது வாழை ஆட்டுச்சு. வாழை ஆட்டல முடிஞ்சிருக்கும். என்ன சார், மனுஷன் போற ரோட்ல மாட்டுக்கு என்ன சார் வேலைன்னு கேட்டா உடனே மாடை பிடிக்குமா? உன்னை அங்கிருந்து யார் மாட்டை பிடிக்கிறேன்னா, இல்ல உட்காரு, முடிஞ்சு வச்சு. என்னங்க கவர்மெண்ட்? வெளிநாடுகள்லாம் பாருங்க, மன்னர் ஆட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, அவனுக்கு பதவியே போகாது. அதனால அவன் என்ன செய்வான்? நீ இருந்தா இல்லாட்டினா போ, நான் போட்டதான் சட்டம்மா. நல்லா இருக்குதே. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஒரு அம்பானியா என்ன செய்யணும்? வரணும்யா. அம்பானியா என்ன செய்யணும்? வரணும். ஏம்மா ஸ்டீனா, நீ ஒரு அம்பானியா என்ன செய்யணும்? நான் சொல்றது புரியுதா? டைம் ஆச்சு நமக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். பொருளாதாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, வளரணும்.